அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம் பேசப்போவது பாராளும் பௌர்ணமி யோகம். சூரியனது ஒளியை வாங்கி சந்திரன் பிரகாசித்தாலும் சூரிய ஒளி சந்திரன் மேல் படும்போது அதில் பல மாற்றங்கள் நிகழ்வதாகவும், சந்திரனிலிருந்து பிரதிபலித்து வரும் ஒளிக்கற்றையில் பல அபூர்வ மாற்றங்கள் நிகழ்வதாகவும் சூரிய சித்தாந்தம் என்ற நூலில் முன்னோர்கள் குறிப்புகள் உள்ளன. பௌர்ணமியிலே பிறந்தவர்கள் ஒளிமிக்கவர்கள். முகம் சந்திரபிம்பம் போல ஒளி வீசும். அத்தோடு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு நல்ல இடத்திலே அமைந்து விட்டால் அவர்கள் வர்க்கத்தில் யாரும் செய்யாத சாதனையை செய்கிறார்கள். புத்தரே வைகாசி பௌர்ணமியில் பிறந்தவர். அவர் இருந்த பகுதியில் மிருகங்கள் கூட கட்டுப்பாட்டுடன் செல்லுமாம். அவரை சுற்றி ஒரு ஒளி வட்டமே இருந்தது. காஞ்சி பெரியவாள் அவர்கள் பௌர்ணமியை ஒட்டிய அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஞானத்தாலேயே அனைத்தையும் தெரிந்து ஆசீர்வதிப்பார். சாதாரணமாக இருந்த ஒரு தம்பி ஆவணி பௌர்ணமியில் பிறந்தவர் இன்று நூற்றுக்கணக்கான கோடிகளில் எக்ஸ்போர்ட் செய்கிறார். மகத்தில் பிறந்த அம்மையார் அவர்கள் மாசி பௌர்ணமியிலே பிறந்து ஜெகத்தை ஆண்டவர்கள். திரு எடப்பாடி அவர்களும் பங்குனியில் பௌர்ணமியில் பிறந்தவர்கள். திரு கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதும்போது, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து என்ற குறளுக்கு ஒரு தலைமுறையில் தான் பெற்ற கல்வி 7 தலைமுறைக்கும் வரும் என்று உரை எழுதியதைப் போல் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் மாசி பௌர்ணமியிலே பிறந்தவர். திரு உதயநிதி அவர்களும் பௌர்ணமியில் பிறந்தவர்தான். பௌர்ணமியில் பிறந்தால் மட்டுமே யோகம் என்று சொல்லவில்லை. மற்ற யோகங்களும் முழு நிலவாய் பிரகாசிக்கும் என்பதை நிறைய பார்த்திருக்கிறேன். புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய, புன்னகை புரிந்தாயே பூமுகம் மலர என்ற பாடல் வரிகள் மிதுனிலக்கணத்திற்கு புண்ணிய ஸ்தானம் உச்சம் பெற்றதால் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்தது. அவர்கள் மாசி பௌர்ணமியிலே பிறந்ததால் சந்திர ஒளி பெற்று, அதாவது ராமச்சந்திர ஒளி பெற்று முழுமதியாய் நாடாண்டவர்கள். இந்தியாவிலேயே எந்த ஒரு நடிகையும் நாடாண்ட வரலாறு இதுவரை இல்லை, இனிமேலும் இருக்காது. ஐப்பசி பௌர்ணமியிலே பிறந்த சிறு சேனாதிபதி கவுண்டர் அவர்கள் பரணியிலே பிறந்து தரணி ஆண்டவர்கள். எனவே உங்கள் வீட்டில் பௌர்ணமி யோகத்தோடு ஒரு குழந்தை பிறந்தால் ஒளி தேடி வரும், இருள் ஓடிவிடும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.